யூவி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். மாதிரி சொல்கிறேன், அந்த எந்த ஒரு கொஷின் தெரியலனாலும் சர்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, எழுதுங்க, தப்பு பண்ணுங்கள். அப்போ தான் கற்றுக்க முடியும், அப்போ தான் நீட்டு இருந்து கிராக் பண்ணி டாக்டர் ஆக முடியும். சும்மா வெறுமனே போர்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், சார் கொடுக்குற அட்வைஸை மட்டும் கேட்குறது மூலமாக ஜெயிக்கிறதுக்கு இது மற்ற யூடியூப் சேனல் கிடையாது. இது என்னோடய சேனலில் ப்ராக்டிக்கலாக என்னவோ அதான் பேசுவேன். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சார் ரொம்ப ஹார்டாக சொல்கிறாரு, படிக்கணுங்கிறாரு. ஆனால் படிக்கிறவங்க தான் டாக்டர் சீட் வரும், நான் சொல்லலை, கவர்மெண்ட் அப்படி பண்ணுது. அப்போ நான் படிக்காமல் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும்னு சொன்னால் அது போய் தானே, அது மற்ற சேனலில் பேசுவாங்க, நீங்கள் அங்கே பாருங்கள். பட் என்னோடய சைடில் நான் என்ன கேட்பேன்னா, படி, இந்த வயசில் நல்லா படிச்சிரு, எவ்வளோ கஷ்டமாக படிச்சிரு, நீ நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு, போர் ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு, எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் படிச்சிரு. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உனக்கு 4 பேர்ட்டு மரியாதை வாங்கி கொடுக்கும். நல்லா மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருந்தால் கூட நீ படிக்கலைன்னா உனக்கு கேவலமாக தான் பேசுவாங்க. போர் ஃபேமிலியில் இருந்து நீ நல்லா படித்தாலும் உனக்கு 4 பேர் மதிப்பாங்க, அவன் படிக்கிற பையன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். அதுக்காவது நல்லா படி. அப்போ எப்படி பார்த்தாலும் படிக்கலை அப்படின்னா உனக்கு மரியாதை கிடையாது, சுற்றி இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா உனக்கு மரியாதை கிடையாது. அப்போ மரியாதை இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு யாருமே சொல் பேச்சு கேட்கணும், மற்ற என்ன சொன்னாலும் கேட்கணும், நமக்குன்னு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்போ கல்விங்கிறது சுதந்திரத்தை அளிக்கும். அப்போ சுதந்திரத்துக்குள்ள கல்வியை நம்ம ரொம்ப நல்லா படிக்கணும். எஜுகேஷன் ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ் ட்ரிமாண்டஸ் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம கற்றுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார் கொடுக்குறது சம்டைம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஓகே, சார் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சார் அனுபவத்தில் பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட், அடுத்த விஷயம் போகலாம்.